ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம தமிழக அரசு தற்போது வெளியிட்டுள்ள புதிய அறிவிப்புகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மழை காரணமாக என்னென்ன அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க, புதிய ஸ்கீம், தமிழக அரசு எலெக்ஷன் காரணமாக புதிய அறிவிப்புகள் நிறைய வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த அறிவிப்புகளை பற்றி தான் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு என்ன அறிவிப்புகள், மகளிர் உரிமை தொகை வாங்கக்கூடிய அனைவருக்கும் என்ன அறிவிப்புகள், மகளிர் உரிமை தொகை விண்ணப்பித்தவர்களுக்கு புதிதாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்புகள், அதற்கப்புறம் மழை மற்றும் புயல் காரணமாக எந்தெந்த மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடுக்கப்பட்டுள்ளது அப்படின்ற அனைத்து தகவலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் கவர்மெண்ட் சம்பந்தமான அனைத்து அப்டேட்களும் உங்களுக்கு உடனுக்குடன் நேர்களாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக அரசு பல்வேறு திட்டங்களையும் பல்வேறு அறிவிப்புகளையும் வெளியிட்டிருக்கிறாங்க. நம்ம ஒன் பை ஒன்னாக அதை பார்க்கலாம். தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாட்டு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னையில் உள்ள ஆயுர்வேத அழகு மற்றும் மூலிகை முடி மற்றும் தோல் பராமரிப்பு பொருட்கள் தயாரித்தல் தொடர்பான பயிற்சி வரும் 14/11/2025 முதல் 6/11/2025 தேதி வரை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற உள்ளது என்றதை தமிழக அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. இரண்டாவது செய்தி, தமிழ்நாட்டில் தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணி அடுத்த வாரம் தொடங்கும் என தேர்தல் ஆணையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு உட்பட தேர்தலை சந்திக்க உள்ள மாநிலங்கள் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் அடுத்த வாரம் தொடங்கும் என கூறப்பட்டுள்ளது. இது பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய வாக்காளர் திருத்தப்பட்டியல், வாக்காளர் பெயர் மாற்றம், அப்புறம் இறந்தவர்களோட வாக்காளர்களை எடுத்தது, அப்புறம் பெயர் மாற்றம், அட்ரஸ் மாற்றம் போன்ற பணியிடங்கள் தமிழக அரசு பண்ணிட்டு வராங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையம் இந்த பணியை செய்து முடிக்க சொல்கிறாங்க. ஸோ அதற்கப்புறமா பார்த்திங்கன்னா, வங்கியில் கணக்கு லாக்கர் பயன்படுத்துவதற்கு நவம்பர் 1ஆம் தேதி முதல் புதிய விதி அமல். ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. புதிய விதிகளின்படி வங்கி கணக்கு பராமரிப்பவர்கள் தாங்கள் விரும்பும் 4 பேரை வாரிசுதாரர்களாக நியமித்து அவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டிய தொகையையும் வெளிப்படையாக அறிவிக்கலாம். இதே போல லாக்கர் வசதியை பயன்படுத்துபவர்களுக்கு வாரிசுதாரர்களாக 4 பேரை நியமிக்கலாம் அப்படின்றத தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. 4வது செய்தி, தமிழகத்தில் 1 முதல் 14 வயதுடைய பெண் குழந்தைகளுக்கு இலவசமான புற்றுநோய் தடுப்பூசி போடப்படும். இதற்காக 38 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதற்கான ஒப்பந்தம் முடிந்த பிறகு திட்டம் அமலுக்கு வரும். தனியார் மருத்துவமனையில் அதிக செலவில் தடுப்பூசி எடுத்துக்கொள்ள முடியாதவர்கள் கூட இதன் நன்மையை பெறுவார்கள் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியம் அறிவித்துள்ளார். 1 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா புற்றுநோய்க்கான தடுப்பூசி போட போகிறாங்க. இதற்கான ஒப்புதல் பார்த்தீங்கன்னா விரைவில் நடைபெறும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. 5வது, பீடி மற்றும் திரைப்படத்துறையை சேர்ந்த தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கான கல்வி உதவித்தொகை பெறுவதற்கு விண்ணப்பித்ததற்கான கால அவகாசம் இம்மாதம், அதாவது அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ 1ஆம் வகுப்பு முதல் கல்லூரி, ITI, டிப்ளமோ பயிலும் மாணவர்களுக்கு 1000 ரூபாய் முதல் 25,000 வரை கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இது பீடி மற்றும் திரைப்படத்துறையை சார்ந்த தொழிலாளர்களுடைய குழந்தைகளுக்கு இந்த திட்டம். அதற்கப்புறமா 9 துறைமுகங்களில் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் புயல் உருவான நிலையில் சென்னை, கடலூர், நாகப்பட்டினம், எண்ணூர், காட்டுப்பள்ளி, புதுச்சேரி, காரைக்கால், பாம்பன், தூத்துக்குடி ஆகிய 9 துறைமுகங்களில் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்ட வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அதாவது நமக்கு புயல் வரக்கூடிய
காரணத்தினால இந்த துறைமுகங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றிருக்காங்க. அதாவது புயல் வரும், ஆனால் துறைமுகத்துக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது அப்படின்ற 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு வந்து ஏற்ற சொல்லி வானிலை ஆய்வு மையம் வந்து துறைமுகங்களுக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க. இதற்கப்புறமா உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்களில் நவம்பர் 14ஆம் தேதி முடிவடைந்த உள்ள நிலையில் உரிமை தொகை கோரி புதிதாக பெறப்பட்டுள்ள விண்ணப்பங்களை வருவாய்த்துறையினர் தீவிரமாக கள ஆய்வு செய்து வருகின்றனர். அதில் குடும்ப வருமானம் உள்ளிட்ட தகவல்களை மறைத்து விண்ணப்பித்தவர்களின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். அண்மையில் அரசு பணியில் சேர்ந்தவரின் குடும்பத்தினருக்கு விண்ணப்பித்திருந்தால் அவர்களுக்கும் அந்த 1000 ரூபாய் அப்படின்றது கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து நவம்பர் 14ஆம் தேதியோட உங்களுடன் ஸ்டாலின் முகாம் முடியுது அப்படின்றதை தெரிவிச்சிருக்கிறாங்க. 8வது செய்தி, மோம்தா புயல் எதிரொலியால் அடுத்த 3 நாட்களுக்குள் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 29ஆம் தேதி வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. கடலுக்கு சென்றுள்ள அனைவரும் திரும்பி வர உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா புயல் காரணமாக வந்து 3 நாட்களுக்கு தமிழக மீனவர்கள் யாருமே வந்து கடலுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்றத வந்து தமிழக அரசு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த செய்தி, தென்காசி மாவட்டத்தில் நாளை அதாவது அக்டோபர் 29 மற்றும் 30 தேதிகளில் அமைச்சர் மு.க. ஸ்டாலின் சுற்றுப்பயணம் செய்கிறார். 30ஆம் தேதி தேவர் குரு பூஜையை ஒட்டி பசும்பொன்னில் உள்ள தேவர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்துகிறார். கடந்த 24, 25ஆம் தேதிகளில் திட்டமிடப்பட்ட இப்பயணம் மழையால் ஒத்திவைக்கப்பட்டு இருந்தது. ஸோ வந்து நமக்கு வருகிற 30ஆம் தேதி தென்காசி மாவட்டத்தில் வருகிற 30ஆம் தேதி தேவர் குரு பூஜை நடைபெறக்கூடிய காரணத்தினால வந்து 29ஆம் தேதி முதலமைச்சர் தென்காசி மாவட்டத்திற்கு செல்ல போகிறார். அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா செய்தியாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10வது செய்தி, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் குருபூஜை விழாவை ஒட்டி 3 தினங்களுக்கு மதுபான கடைகள் செயல்படாது என மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து மதுபான கடைகளும் இன்று முதல் 28, 29, 30 ஆகிய 3 தினங்கள் மூடப்படும். 3 நாட்களில் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றத வந்து தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளாங்க. ஸோ வருகிற 30ஆம் தேதி தேவர் குரு பூஜை நடைபெறக்கூடிய காரணத்தினால 28, 29, 30 3 நாட்களுக்கும் மதுபான கடைகள் செயல்படாது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரியான கவர்மெண்ட் அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் தகவலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.